வணக்கம் டெக் தமிழா. Realme 2 Pro இப்போ இருக்கிற ஒரு பெஸ்ட் மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் இது. 6.3 இன்ச் டிஸ்பிளே இருக்குது, நாச் இருக்குது, 4GB RAM, 6GB RAM, 8GB RAM ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஆண்ட்ராய்டு 8.1 ஓரியோவில் ஓப்போவோட கலர் OS 5 வெர்ஷனில் இது ரன் ஆகுது. இந்த பதிவில் இந்த Realme 2 Proவோட ஃபீச்சர்ஸ், டிப்ஸ், சிறப்பம்சங்கள் என்னென்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் டெக் தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க மற்றும் இந்த பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. ஸ்மார்ட் அண்ட் கன்வீனியன்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பல ஃபீச்சர்ஸ் இருக்குது. பவர் பட்டனை நீங்கள் ஒரு ½ செகண்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் லான்ச் பண்ணலாம் குயிக்காக. நேவிகேஷன் கீ செட்டிங்ஸில் கீபோர்ட் லேஅவுட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹோம் பட்டன், மெனு பட்டன் பொசிஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நேவிகேஷன் கீ ஹைட் பண்ணிக்கலாம். ஸ்வைப் ஜெஸ்டர் நேவிகேஷன் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஜெஸ்டர் ஆக்ஷன் மூலமாக நீங்கள் ஹோம், பேக், மெனு பட்டன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அசிஸ்டிவ் பால்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. அதில் இந்த மாதிரி ஒரு பால் ஸ்க்ரீனில் வருது. 2 மோடில் இதை யூஸ் பண்ணலாம். ஜெஸ்டர் மோட், டேப் மோட். ஜெஸ்டர் மோடில் இந்த பாலை ஒருக்க நீங்கள் டேப் பண்ணால் பேக் போகும், டபுள் டேப் பண்ணால் மல்டி டாஸ்கிங் ஸ்க்ரீனுக்கு போகும், டச் அண்ட் கோல்டு பண்ணால் ஹோம் ஸ்க்ரீனுக்கு போகலாம். டேப் மெனுவை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஷார்ட்கட்ஸ் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இந்த அசிஸ்டிவ் பாலை ஸ்க்ரீனில் சைடில் எங்கே வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸ்மார்ட் சைட் பார்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. கலர் OS 5ல் இதை கொண்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளேயில் எட்ஜில் இருந்து இந்த அக்சஸ் பண்ணலாம். குயிக்காக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட், ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இல்லை ஆப்ஸ் அக்சஸ் பண்ணலாம். உங்களுக்கு நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸை இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணலாம். 3 ஃபிங்கர் ஸ்க்ரீன்ஷாட் ஃபீச்சர்ஸ் இருக்குது. எளிதாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க. ரைஸ் டு இயர் ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணால் நீங்கள் ஃபோனை எடுத்தீங்கன்னா ஸ்க்ரீன் லைட் ஆகும். ஃபேஸ் அன்லாக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்மார்ட் கால் ஃபீச்சர்ஸில் ஃபோனை நீங்கள் காது கிட்ட கொண்டு போனால் ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் பண்ணுற ஆப்ஷன் எனேபிள் பண்ணலாம். ஸ்பீக்கரில் பாட்டு கேட்டு இருக்கும்போது ஃபோன் கால் வந்ததுன்னா காது கிட்ட கொண்டு போனால் ஆட்டோமேட்டிக்காக ரிசீவருக்கு போயிடும். ஃப்ளிப் டு மியூட், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ஆஃப் ஜெஸ்டர் ஆக்ஷன்ஸ் இருக்குது. சில ஜெஸ்டர் ஆக்ஷன் மூலமாக நீங்கள் ஆப் லான்ச் பண்ணலாம். ஸோ ஸ்க்ரீனில் இப்படி ட்ராப் பண்ணிங்கன்னா சில ஆப்ஸை நீங்கள் லான்ச் பண்ணலாம். அதுக்கான செட்டிங்ஸ் இங்கே இருக்குது. ஸ்மார்ட் டிரைவிங்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஸோ உங்கள் காரில் ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருந்ததுன்னா இந்த ஸ்மார்ட் டிரைவிங் ஃபீச்சர்ஸை ஆன் பண்ணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். டிரைவிங்கில் இருக்கும்போது டிஎன்டி மோட் ஆன் ஆகுது. அதோட செட்டிங்ஸில் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது டிரைவிங் பண்ணும்போது இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. க்ளோன் ஆப் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், மெசஞ்சர் போன்ற ஆப்ஸ் நீங்கள் க்ளோன் பண்ணி ஒரே ஃபோனில் 2 அக்கௌண்ட் யூஸ் பண்ணலாம் ஒரே நேரத்தில். உங்கள் 3 விரலில் கீழேருந்து மேலே நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் ஸ்ப்ளிட் ஆயிரும். ஸோ இதில் நீங்கள் 2 ஆப்ஸ் சைமல்டேனியஸாக யூஸ் பண்ணலாம். கேம் ஸ்பேஸ்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஸோ கேம் விளையாடும் போது ஃபோனோட திறன் கேமிங்க்கு அதிகப்படுத்துது. மற்றும் கேமிங் அசிஸ்டன்ட்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. நீங்கள் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் விளையாட உதவுது. கேம் விளையாடும் போது கால் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம், இல்லை ரிஜெக்ட் பண்ணலாம். டிஎன்டி மோட் எனேபிள் பண்ணிக்கலாம். விளையாடிட்டே நீங்கள் மெசேஜும் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு ஃபீச்சர் இது கேமர்ஸ்க்கு. ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஃபீச்சர்ஸ் இந்த ஃபோனில் இருக்குது. ஸோ நீங்கள் விளையாடுற கேமை நீங்கள் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். OTG சப்போர்ட் உண்டு. ஆனால் செட்டிங்ஸில் நீங்கள் இதை முதல்ல எனேபிள் பண்ணணும். அப்புறம் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. ஆப் லாக் சப்போர்ட் உண்டு. ஃபேஸ் ரெகக்னேஷன் நல்லா இருக்குது. ஆப் லாக் இதுக்கும் ஒர்க் ஆகுது. ப்ரைவேட் ஸ்பேஸ்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. உங்கள் ஃபோட்டோஸ், டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப பாதுகாப்பாக மற்றவங்களுக்கு கண்ணில் தெரியாமல் இருக்கணும்னா இதில் நீங்கள் வச்சுக்கலாம். இதை நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இல்லாட்டி ஃபேஸ் அன்லாக் மூலமாகவும் அக்சஸ் பண்ணலாம். இந்த ஃபோனை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்கன்னா இந்த கிட் ஸ்பேஸ் எனேபிள் பண்ணிக்கலாம். எவ்வளோ நேரம் உங்கள் குழந்தை இந்த ஃபோனை யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி ஆப்ஸ் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி செட்டிங்ஸை இதில் நீங்கள் சூஸ் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். இந்த ஃபோனில் 3500 mAh பேட்டரி இருக்குது. பவர் சேவிங் மோட் இருக்குது. பேட்டரி குறையும் போது இதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே செட்டிங்ஸில் கலர் டெம்பரேச்சர் டிஃபால்ட்டாக இல்லாட்டி வார்ம் அல்லது கூலர் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நைட் ஷீல்ட், அதாவது ப்ளூ லைட் ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் இருட்டில் ஃபோன் யூஸ் பண்ணும்போது ஆன் பண்ணிக்கலாம். கண்ணுக்கு நல்லது. ஸ்பெஷலாக ஒரு ரீடிங் மோடு ஒன்று இருக்குது. ஸோ அது டிஸ்பிளேயை டார்க்காக நைட்டுக்கு நீங்கள் ரீடிங்க்கு இது உதவுது. இந்த செட்டிங்ஸை நீங்கள் ஷெடியூல் கூட பண்ணிக்கலாம். ஹோம் ஸ்க்ரீன் லேஅவுட் செட்டிங்ஸில் ஒரு வரிசையில் 4 ஆப் வைக்கணுமா இல்லை 5 ஆப் வைக்கணுமான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இயர்ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் செட்டிங்ஸில் ரியல் சவுண்ட் டெக்னாலஜின்னு ஒரு செட்டிங் இருக்குது. உங்களுக்கு பிடித்த சவுண்ட் செட்டிங்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் Realme 2 Proவோட ஃபீச்சர்ஸ், சிறப்பம்சங்கள். ஸோ இதில் உங்களுக்கு பிடித்தமான ஃபீச்சர்ஸ் என்னென்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் டெக் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Realme 2 Proவில் இனி அடுத்தடுத்து என்னென்ன வீடியோக்கள் உங்களுக்கு தேவைங்கிறதையும் சொல்லுங்கள். அந்த வீடியோக்கள் நான் போடுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் இந்த விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.